இப்போ ரஞ்சித்தே பாத்தீங்கன்னா தங்கலான் படம் குப்பை, நட்சத்திர நகருங்கிறது நக்கிட்டு போயிருச்சு. ஆமா. இப்ப இவரோட வேலை என்னவா இருக்கணும்? அடுத்து ஒரு நல்ல கதையா எடுத்து கண்டிப்பா அவர் நேத்து என்ன பண்ணிருக்காரு, சென்னையில போட்ட உணவு திருவிழாவில பீஃப் கறி ஏன் போடல? அது போடல. ஏன் தலித் மக்கள் பண்ணி அப்படி இல்லை சார், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்டதான் சொல்றேன், ரஞ்சித்துக்கு மட்டுமே நான் சொல்றேன். ரஞ்சித் மட்டும் ரஞ்சித் வெற்றிமாறன் இருக்கிறாங்க. வருமானம் வந்த பிறகு அவனால எப்படி சார் சிந்திக்க முடியும்? எதை பத்தி சிந்திப்பான்? கரெக்ட். புதுசா கதையை பத்தி சிந்திப்பான். என்ன பிரச்சனை நாட்டுல, இங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனை, புதுசா வந்து கதை பஞ்சம், புதுசா ஏதாவது திங்க் பண்ணோம். ஒன்று நாவலை எடுத்து அதை வந்து சிதிலமாக்கணும், குத்தி கொதறி வெற்றிமாறன் மாதிரி. இல்லையா நீங்கள் வந்து சுயமா சிந்திக்கிற மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து கேட்டால் பிதுக்கப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஒரு ஆதிக்க சிந்தனை தானே சார். 40% நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் ஆள்வோன்னு சொல்றது எந்த அடிப்படையில் நான் கேட்குறேன். அப்போ 60%, 40% தான் பெர்சன்ட் 60% எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கே எங்கே சாதி இருக்குது? மெட்ராஸில் சாதி எங்கே சார் இருக்குது சொல்லுங்கள் நீங்கள். மெட்ராஸில் சாதி கலவரத்தை சொல்லுங்கள் நீங்கள். இன்னொரு விஷயம், அப்போ இருங்க, இப்போ இவங்க என்ன கேட்டா வேற புதுசா என்ன பண்றதுன்னு தெரியல. கதை பஞ்சம், புதுசா சிந்திக்கிற திறமை இல்லை. அப்போ உடனே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா, ரைட், அதில் வந்து பார்ட் 2 போயிடலாமா அப்படின்னு சொல்லி இப்போ சார்பட்டா பரம்பரை பார்ட் 2 போற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த கால் மேல் கால் போட்டு உட்கார்றது வந்து உட்காரலாம் கேட்டா அது சமம்ன்றது, சமத்துவத்துக்காக சொல்றது. அதையே நானா படேக்கரும் வந்து ரஜினியும் வந்து அங்கே வந்து சாதியை மையப்படுத்தி நீங்கள் சொல்றீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், ரஜினியோட வீட்டில் நீங்க சந்திக்க போறீங்க சார். இல்லை ரஜினி வந்து உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் கால் மேல் கால் போடுவீங்களா? இப்போ வந்து எப்படி இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டாங்க எல்லாருமே, மாரி செல்வராஜ் உட்பட வந்து 2 பேருமே. அது காரணம் கேட்டால் இந்த மக்களோட வழியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இயக்குனர் ஆகிட்டீங்க சார். ஒரு 10 இயக்குனர் ரெடி பண்ணுங்க சார். அதான் கற்பி. ஆம்ஸ்ட்ராங் இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? 100 பேர், 200 பேர், 500 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் அங்கே அடிப்படை. அவர் கரெக்டான புரிதல் இருந்திருக்கு அவருக்கு. இப்போ நீங்கள் இயக்குனர் ஆகிட்ட எத்தனை இயக்குனர் உருவாக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரஞ்சித் நேருக்கு நேர் கேட்குறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். பொதுவா சொல்லுவாங்க நல்லவன் வாழ்வான், கெட்டவன் ரொம்ப நல்லவன் வாழ்வாங்கிற மாதிரி இந்த தமிழ் சினிமா எப்படி நல்லவன் வாழ்வான், நல்ல வாழ்வான், கெட்டவன் ரொம்ப நல்லா வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி. கெட்டவன் ரொம்ப நல்லா வாழ்வா புதுசா இருக்கு. யார் சொல்றது? நானே சொன்னேன். நீங்க தான் சொல்றீங்களா? சொல்லுங்க. சீமான் மாதிரி சொல்லுங்க. சீமான் மாதிரியா? எது நடந்தாலும் என்ன பார்த்தா பண்ணாங்க, என்ன பார்த்தா செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளும் அதே மாதிரி கிரியேட் பண்ணுவோம். சொல்லுங்க. என்னன்னா தமிழ் சினிமாயா இவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டு இருக்கு சார். ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லவனை வந்து கேவலமான காட்டுறதும், கேவலமான ஹீரோ. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தமிழ் சினிமான்ல பரவலா அப்படி படங்கள் வந்து எடுத்து அது வெற்றி பெறுது. அது வந்து சமூகத்துக்கு வந்து ஆரோக்கியமானது இல்லை, அது நான் சொல்லுவேன். ஆனா அதே சமயத்தில் அமரன் எடுத்துங்க. இல்ல அமரன் அது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதுதான் நான் சொல்றேன். தமிழ் சினிமான்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாதுல்ல. அதாவது தமிழ் சினிமால சில படங்கள் வந்து இப்படியான படங்கள் தொடர்ச்சியா வெற்றி அடைகிறது நல்லது இல்லை, வந்து சமூகத்துக்கு வந்து கேடு விளைக்கக்கூடிய எல்லாத்தையும் சொல்லி அது வந்து படம் வந்து ஹிட் ஆகிறது வந்து இளைஞர்கள் என்ன செய்யணும் கேட்டா உழைக்கணும்ன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியை பற்றி யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அது சரியானது இல்லை. புஷ்பா படம் பாத்தீங்கன்னா, ஆமா, ஒரு மரம் கடத்தல் பண்றவன் அவன் வந்து ஹீரோ. ஆமா, அந்த போலீஸ் வந்து வில்லனா காட்டுறாங்க. இது லாஜிக்கே இல்லையா? அதையும் மக்கள் வந்து சார் வில்லனா காட்டினா பரவாயில்ல சார். அந்த போலீஸ் அம்பனமாக்குற மாதிரி காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில குதிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. அந்த தண்ணியில வந்து ஒணுக்கு அடிக்கிற மாதிரி வந்து ஹீரோ. அந்த அது இதெல்லாம் எவ்வளவு ஓவர் தெரியுமா? அதெல்லாம் அது வந்து இதெல்லாம் ஒரு ரசனையா? இவனுக்கு எப்படிதான் இந்த மாதிரிலாம் அந்த ரசனை ரசனையை கொண்டாடுறது ஏதோ மனவியாதி மாதிரி இருக்கு. ஆமா, கொண்டாடுறது சார். அதெல்லாம் நான் தான் சொல்றேன்ல, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க தயாரா இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், அமரன் படம் எப்படி ஹிட் ஆச்சு? கரெக்ட். கங்குவா படம் ஊத்திக்கிச்சு. அப்படி கிடையாது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்து போயிடுவாங்க சார். லக்கி பாஸ்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவன் நம்மளால முடியாது அப்படிங்கிறப்ப பேங்க கொள்ளையடிக்கலாம்னு திட்டம் போடுறான். அந்த படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா பேசப்படுது. அதுதான் சார் இதுக்கு முன்னாடி நீங்க துணிவு பார்க்கலையா? கிட்டத்தட்ட அதுவும் அப்படித்தானே சார். பேங்க்ல இருக்க மேனேஜர்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பேங்க்ல இருக்க அத்தனை பேருமே ஃப்ராடா காட்டுவான்.
அந்த படத்துல. அது மாதிரி நிறைய இருக்கு சார். அது மாதிரி வந்து இப்போ படத்தை படமா பாருனா பிரச்சனை கிடையாது. இங்க படம் பார்த்துட்டு பைத்தியமா சுத்துறதுனால பைத்தியமான படவோட நம்ம பிரச்சனையே கிடையாது. ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடலாம், கோமா அப்படியே போயிடுவான், போய் சேர்ந்துருவான். சமூகத்துக்கு வந்து இதே மாதிரி நம்மளும் செய்யணும் முடிவு பண்ணிட்டான்னா நாமளும் இந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம்ல. ஒரு முன்னுதாரணம் போன் நம்ம இப்போ உங்க போன்ல என்ன சொல்லுது? போன் பண்ணா என்ன சொல்லுது? அந்த காலர் டியூன்ல வந்து வந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ ஃப்ராடுங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அரசுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு, சைபர் கிரைமுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு பொறுக்கிகள் வந்து ஃப்ராடுங்க நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னு தெரிய வருதுல்ல, எச்சரிக்கிற அளவுக்கு. ஆமாம் சார், பேங்க்லேயே இப்போ பணம் போட்டு வைக்க முடியும்னு ஆயிடுச்சுல்ல. இப்போ இவங்க வந்து ஈஸி மணி கேஷ்னு சொல்லிட்டு இப்போ அந்த உங்களுக்கு தெரியும்ல, மணி டிரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஈஸியான முறையில் ஆயிடுச்சு. அவங்க ஈஸியாக கொள்ளடிக்கிறதுக்கு வழி ஆயிடுச்சு. இப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த வசதி இல்லாத போது நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஃபோன் நம்பரை வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் வரும்போது அப்போ அதுக்கு என்னென்னலாம் குறுக்கு வழி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். இப்போ பேங்க்கில் பணம் வச்சுருந்து கையில் ஃபோன் வைக்கும்போது திக்குன்னு இருக்கு. அடிக்கடி அமௌண்ட் அடிக்கடி செக் பண்ணி வேண்டியதாக இருக்கு. பேங்க் பேலன்ஸ் அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படிதான் ஆயிடுச்சு. ஆமாம், அதான் சொல்கிறேன். எல்லாம் வந்து அதுதான் இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அதெல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆயிடுதுல்ல. இல்லை சார், இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்காதா சொசைட்டிக்கு, இளைஞர்களுக்கு? ஏன்னா இப்போ ஒரு நடிகனை வந்து லட்சக்கணக்கான பேர் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அதுதான் சார், அவன் பண்றது அதே மாதிரி பண்றாங்க. கண்டிப்பா, அதுதான் சொல்றேனே. நான் வந்து சில நேரம் இயக்குநர்களுக்கு ஒரு நீங்க ஒரு படம் கண்ணூர் ஸ்குவாடுன்னு ஒரு படம், அதை நீங்க பாத்தீங்கன்னா சிசிடிவிக்கு வந்து அந்த வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு, சிசிடிவி வைக்கிறதுல என்னெல்லாம் வந்து நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகுதுன்றத அந்த படம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம வந்து சிசிடிவி வைக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. எங்க வச்சா எங்க வைக்கலாம், சிசிடிவி எங்க வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு. எங்கெல்லாம் வைக்கணும், எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்றத வந்து அந்த படத்துல காட்டுறாங்க. நம்ம விஷயம் தெரியாம எனக்கு நான் ரொம்ப சேஃப்டி நமக்குன்னு சொல்லி வைக்கணும்ல. சிசிடிவி வைக்கிறதுனால எவ்வளவு டிசப்பாயிண்ட் இருக்குன்றத அந்த படத்துல வந்து பார்க்க முடியும் முதல் 1/2 மணி நேரத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து நமக்கு அவேர்னஸ்க்காக வந்து ஒரு படம் வந்தால் அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் உழைக்காம கொள்ளையடிக்கிறது எப்படி ஹீரோ ஆகிறது அப்படிலாம் எடுத்தோன்னா கண்டிப்பாக யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ரொம்பவும் இதுவாயிடும், மோசமான ஆகிடும். சார், இயக்குநர்களோட மனநிலை ஏன் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை, அதுதான் சார், புதுசாக வந்து கதை பஞ்சம், புதுசாக ஏதாவது திங்க் பண்ணோம். ஒன்று நாவலை எடுத்து அதை வந்து சிதிலமாக்கணும், குத்தி கொதறி வெற்றி மாற மாதிரி அப்படி பண்ணணும். வேற என்ன செய்ய முடியும்? ஒன்று நாவல் எடுத்தால் இப்படி பண்ணுறானுங்க, இல்லையா நீங்கள் வந்து சுயமாக சிந்திக்கிற மாதிரி இருந்தாலும் அப்போ ஒன்று கேட்டால் பிதுக்கப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிய படமாக எடுக்கணும். சாதியெல்லாம் எல்லாம் மறந்துட்டான். ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் சாதிய வன்மம் இருக்கு, தென் மாவட்டங்கள்ல குறிப்பா. அப்படி இருக்கும்போது மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து சாதி இல்லாமல் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து தேப்பையா வந்து வட இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்கான் உழைக்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க என்ன கேட்டால் வேற புதுசாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதை பஞ்சம், புதுசாக சிந்திக்கிற திறமை இல்லை. அப்போ உடனே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சா, ரைட், அதுலேருந்து வந்து பார்ட் 2 போயிடலாமா அப்படி சொல்லி இப்போ சார்பட்டா பரம்பரை பார்ட் 2 போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவு ஏன்னா வேற என்ன பண்ணுறது, அவனுக்கு சிந்திக்க முடியல, புதுசாக யோசிக்க முடியல. அதனால் கேட்டால் இப்படியான ஒரு எவ்வளோ படம் கதைகள் எவ்வளோ இருக்குது. இல்லைனா நீங்கள் க்ரைம் த்ரில்லர் எடுக்கணுன்னா கூட பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார், ராஜேந்திர குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா இவங்கெல்லாம் எழுதின கதைகள் எவ்வளோ இருக்குது. க்ரைம் த்ரில்லர் எடுக்கணுன்னா கூட அந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் அவேர்னஸ், ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா குடும்ப கதைகள் எவ்வளோ இருக்குது. மறுபடியும் விசுவலாம் மீண்டும் பிறந்து வரணும் போல இருக்கு. எவ்வளோ எடுக்கணும்னா இப்போ பாரஞ்சிட்டே பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் குப்பை, நட்சத்திர நகருங்கிறது நக்கிட்டு போயிருச்சு. ஆமா, இப்போ இவரோட வேலை என்னவா இருக்கணும், அடுத்து ஒரு நல்ல கதையா எடுத்து. கண்டிப்பா அவர் நேற்று என்ன பண்ணிருக்காரு, சென்னையில போட்ட உணவு திருவிழாவில் பீஃப் கறி ஏன் போடல, அது போடல, ஏன் தலித் மக்கள் பண்ணி அப்படி இல்லை சார். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க கேட்டதான் சொல்றேன். ரஞ்சித்துக்கு மட்டுமே நான் சொல்றேன், ரஞ்சித் வெற்றிமா இருக்கிறவங்க சொல்றேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வந்து ஒரு ஹிட் பிக்சர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க சார், கோடிக்கணக்கில் வருமானம் இருக்கு சார். வருமானம் வந்த பிறகு அவனால எப்படி சார் சிந்திக்க முடியும்? எதை பற்றி சிந்திப்பான்? கரெக்ட். புதுசா கதையை பற்றியா சிந்திப்பான்? என்ன பிரச்சனை நாட்டில், இங்க என்ன பிரச்சனை, அங்க என்ன பிரச்சனை? ஏன்னா இவனுக்கு சார் முதல்ல ஒரு பொருளாதார தேடுதல் இருந்துச்சு. நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், ஒரு பெரிய வெற்றி படம் கொடுக்கணும், சமூகத்துக்கான அந்த ஒரு கருத்தை சொல்லி நம்ம சமூகத்தில் நம்ம நிக்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, பொருளாதார தடல் முடிஞ்சிருச்சு, பணம் சேர்ந்துடுச்சு.
ஓரளவுக்கு பேரை வந்துடுச்சு. ரஞ்சித்தா அவர் பெரிய இயக்குனர், வெற்றிமாறனா அவர் பெரிய படைப்பாளிங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சிந்திக்கிற திறமை போயிடுச்சு. அடுத்த ஒரு நாவல் எடு, இந்த நாவல் எடு, இதை எடு, அதை எடு, இதில் ஒரு பகுதி எடு, அதுலேருந்து ஒரு பகுதி எடு, இதில் கொஞ்சம் எடு, அதில் கொஞ்சம் எடுன்னு சொல்லி போட்டு ஒரு கிண்டி ஒன்று கொடுத்துடலாம். அப்படி தான் சார் ஆயிடுச்சு. மினி டிஃபன் மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ மினி டிஃபன் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஒரு தோசை வைக்கிறான்னா, அப்புறம் ஒரு பூரி வைக்கிறான்னா, ஒரு வடை வைக்கிறான், கேசரி கொஞ்சம் வைக்கிறானா, இல்லை இப்படி ஒரு இட்லி வைக்கிறான். அந்த மாதிரி ஒரு மினி டிஃபன் மாதிரி ஆகிட்டானுங்க இவனுங்க. சரிங்களா? சினிமாவே அப்படி தான் ஆகிட்டானுங்க. இவங்களுக்கு சிந்திக்கிற திறமையே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேரளாவில் எடுங்க, ஒரு 10 படம் லேட்டஸ்ட் படம் எடுங்க, எல்லாமே வந்து எந்த பெரிய பொருளாதாரம்லாம் கிடையாது, எல்லாம் ஒரு மயிர கதை தான். அதை வச்சு 2.5 மணி நேரம் வந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம். எப்போ ஏன் படம் முடிஞ்சதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து படத்தை கொண்டு போகிறானுங்க. வந்து இங்கே சிந்திக்கிற திறமை இல்லை சார் இவனுக்கிட்ட, சிந்தனையே கிடையாது இவனுக்கு. நாவல் எடுத்தால் அந்த நாவல் படி வந்து கதையை எடுக்கிறது கிடையாது, அந்த நாவலையும் குத்தி குதறி அது அப்புறம் உண்ணுதுன்னு சண்டை போட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு சார். ஒரு இயக்குனர், ஒரு கலையை நேசிக்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக சினிமாக்கள் என்ன வந்திருக்குது, நல்ல சினிமாக்கள் என்ன வந்திருக்குது, அதுல இருந்து அடுத்த படைப்பு நம்ம என்ன நல்லதா கொடுக்கலாம், தரமா கொடுக்கலாம். நீங்கள் பாருங்க, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அட்வான்ஸாக போகணும். நீங்கள் வந்து பல படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் பிக்சரில் கூட பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறேன்னா அதெல்லாம் வந்து ஒரு தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தாலும் கூட அந்த 2.5 மணி நேரம் ஓடுறது தெரியக்கூடாது. பெரிய வலியை சுமக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் வலியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹாலிவுட் பிக்சர்ஸ் பாருங்கள் நீங்கள், அந்த வந்து 2-3 படம் இருக்குது. படம் டக்குன்னு பேர் வரல. அந்த டேனா இது ஒன்று இருக்குல்ல, டர்னிங் பாயிண்ட். அந்த டர்னிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம், 2வது, 3வது படம் 7, 8ன்னு போயிட்டே இருக்கிறானுங்க. 2.5 மணி நேரம் சார். 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறானுங்க. இப்போ அதே நம்ம இவனை எடுக்கலாம், நம்ம யார் சுந்தர் சி, அதே டர்னிங் பாயிண்ட் மாதிரி அரண்மனை 1, 2, 3 எடுக்கிறான்ல, அதே மாதிரி அவன் ஒருத்தர் இருக்கான்ல, ராகவா லாஞ்சனம். ஆமாம், அது எல்லாமே எடுத்த காட்சியே இருக்கும். அதில் கூட புதுசாக சிந்திக்க மாட்டானுங்க. அதுலேயும் கிராஃபிக்ஸ் தான் இருக்குமே தவிர நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் இருக்காது சார். புதுசாக சிந்திச்சா சார் டர்னிங் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒரு புதுசாக ஒரு 4 பேர் இருப்பானுங்க சார், மனிதனே அடிச்சு தின்ற மாதிரி இருப்பானுங்க. ஒரு 4 பேர் இருப்பான். அவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரோ எடுத்துட்டு, அதான் அம்பும் வில்லு எடுத்துகிட்டு வந்துட்டு கொள்ற மாதிரி அப்படி காட்டு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஆள் வந்துட்டு இருப்பான், வேற காட்சிகள் இருக்கும். இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கிராஃபிக்ஸை உள்ள பூர்த்தி அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம சாமியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருவானுங்க. 2 பேருமே அம்மன் கொண்டு வந்து நிற்க வச்சு அங்கே வந்து ஒரு டான்ஸ் ஆடி கடைசியாக முடிச்சிடும். அப்படிதான் தொடர்ச்சியாக இருக்கு. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க. புதுசாக சிந்திக்கிற திறமை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இல்லை சார், இப்போ உணவு திருவிழால மாட்டுக்கறி போட்டான்னு பன்னிக்கறி போட்டான்னு அது உன் பிரச்சனையா? ஃபஸ்ட்டு அதுதான் சார். இவங்க தலித் மக்களில் 70% பன்னிக்கறியும் சாப்பிட்றாங்க. நீ உன் படத்துல பன்னிக்கறியை பத்தி காட்டுறதும் கிடையாது, பன்னிக்கறியை பத்தி பேசுறதும் கிடையாது. சொல்றேன் இல்லை சார், இவன் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டான். என்னன்னு கேட்டா, நாங்க மெட்ராஸில் நாங்கள் 40% இருக்கிறோம், நாங்க தான் மெட்ராஸ் ஆளுவோன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் புளிச்சு போன கதை சார். அதெல்லாம் சொல்லிட்டான். அந்த அப்ப சொன்னது தான் சார் தங்கலான் படம் விட்டாச்சு. அந்த வார்த்தையை மட்டும் சார், நம்ம ஒரு கலைஞன் கிட்ட வந்து அப்படி ஒரு வார்த்தை, ஒரு சிந்தனை இருக்கவே கூடாது சார். நீ கலைஞன், எல்லாருக்கும் பொதுவானவன். நீ அந்த வார்த்தை நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீ எந்த அடையாளத்தில் நீ சொல்ற, அந்த அடையாளத்தை விட்டு நீயே உன்னால வர முடியல. நீ ஒரு கலைஞன் ஆகிட்ட. நான் ரஞ்சித்ன்றவர் வந்து எல்லா மக்களாலும் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞன் ஆகிட்டான். அவன் சிந்தனை எப்படி இருக்கணும்? பொதுவான சிந்தனையாக இருக்கணும். நீ மீண்டும் நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து அந்த ஆரம்பிச்ச இடத்துல போய் நிற்கிற மாதிரி ஆகிட்டல. அப்போ நீ ரஜினிகிட்ட போயிடக்கூடாது. ரஜினி மாதிரி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உன்னுடைய படத்தை நீ வந்து ஒரு ஹீரோ ஆக்கிடக்கூடாது. நீ ஏன் வந்து வில்லனுக்கு ஏன் நீ அங்கே போன? வில்லன் யார்? அந்த இவர் இந்த படத்தில், காலா படத்தில் வில்லன் யார்? ஹிந்தி வில்லன் சார். நானா படேக்கர். இல்லை, அவர் ஹீரோவும் பண்ணியிருக்காரு. ஹீரோவும் பண்ணியிருக்காரு சார். வில்லனுக்கு நீ எங்கே போன? நானா படேக்கர். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா சார். நீ எடுத்த படத்தில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீனா உனக்காக எவ்வளோ பேசுறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். நான் லோக்கல் தீனா. ஐயோ நீங்கள் வேற ஒன்று இல்லை. நான் என்ன சொன்னேன், உங்களெல்லாம் வந்து உனக்காக அவர் புத்த மதமே மாறினார். நீங்கள் கலைஞனாக இருந்தாலும் உங்களுக்கு தனிப்பட்ட எண்ணம், சிந்தனை, சித்தாந்தம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை.
ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் பொதுமக்கள் கிட்ட நீங்கள் வைக்கும்போது உங்களை பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை பாருங்க. நீங்கள் அந்த ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் பேசுறது தப்பு இல்லை சார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய விழாக்கு போறீங்கன்னா அங்கே நீங்கள் பேசுறது தப்பு இல்லை. ஆனால் அங்கே நீங்கள் போய் பேசும்போது என்ன பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த என்ன நீங்கள் பேசக்கூடியது வந்து பொதுமக்களுக்கு எப்படி பார்வையில் பார்க்குறாங்கன்றது இருக்கு. 40% நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ 60% யாரு? 40% பெருசா 60 பெருசா? 40 பெருசா 60 பெருசா? நீங்கள் ரஞ்சித் இருக்கக்கூடிய படத்தை பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க மட்டுமே பார்க்கல, ஒட்டுமொத்த மக்களும் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்க ரஞ்சித் படத்தை பார்க்குறதா வேணாமான்னு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா படித்து முன்னேறி வேற லெவலில் வந்தாச்சு. நீங்கள் மறுபடியும் நீங்கள் பின்னாடி இழுக்கிறீங்கல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து குறிப்பிட்ட இப்போ நான் கேட்குறேன் வந்து அந்த வாழை படம்ன்ற அந்த படம் வந்து சார் பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது, உண்மைதான், வசூலாச்சு. ஆனால் என்ன பண்ணார் அவர்? அதான் சார் ஒரே ஒரு லைன் தானே சார் அது சொல்கிறேன் நான். அது மாதிரி இன்னும் எவ்வளவோ வந்து படைப்புகளை வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அந்த வாழை படம் சார் ஆரம்னு ஒரு படம் சார், ஆரம்னு ஒரு படம் கோபி நயினார் எடுத்த படம். 2.5 மணி நேரம் தெரியும், ஒரே அறியப்பட்ட ஒரு முகம் அந்த படத்தில் நயன்தாரா மட்டும்தான். மீதியெல்லாம் வந்து தெரியும்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு தெரிஞ்ச நடிகை முகம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, முகம் தெரியாதவங்க இருக்காங்க. ஆனால் 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ வேகமாக போயிருக்கு படம். இப்போ அதே கோபி நயினாருடைய படம் இன்றைக்கும் வந்து சென்சாரில் சிக்கி தவிக்கிறத பார்க்குறோம். காரணம் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதே அந்த அறம்ன்ற படத்தில் வந்து நீங்கள் அந்த காட்டின அந்த வேகம் இருக்குல்ல, 2.5 மணி நேரம் எப்படி ஓடுதே தெரியாது. சரி, லோ பட்ஜெட், ஒரு குழி 10 ஒரு 100 பேர் அவ்வளோதான் மக்கள். சொல்கிறேன் நான், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள்கிட்ட திணிக்கிறது பிரச்சனையே இல்லை. அதை பொதுவான மக்கள் எல்லாரும் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, இந்திய நீங்கள் ஒரு கலைஞனா நீங்கள் ஒரு கலைஞனாகவே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த கலையில் வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து திணிக்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் சிந்தனை உங்கள் சித்தாந்தத்தை, அங்கே தான் கோளாறு. அங்கே தான் கோளாறு எங்கே நடக்குது, அங்கே தான். உங்களுக்கு தனியாக ஒரு சிந்தனை இருக்கக்கூடாதா கேட்பீங்க, கரெக்ட், இருக்கணும். எங்களுக்கும் தனியாக சித்தாந்தம் இருக்கக்கூடாதா, ரைட், இருக்கணும். ஆனால் அந்த சிந்தனையை சித்தாந்தத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு படைப்பில் கொண்டாந்து திணிக்கிறீங்கல்ல, அந்த படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கான படைப்பு. அது நீங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய சிந்தனை சித்தாந்தத்தை மட்டும் எந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பொது வெளியில் கொண்டு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அதை வந்து மக்கள் வந்து அதை வந்து நிராகரிக்கிறாங்க. இப்போ தங்கலான் படம் வந்து நல்ல படைப்பு, கடுமையான உழைப்பு, அதில் நடிச்சிருக்க அத்தனை நடிகர்களுக்கும் விக்ரம் உட்பட. ஆனால் படம் வந்து படுதோல்வி அடைஞ்சது காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களை திரையில் மட்டுமே இல்லாமல் திரைக்கு வெளியவும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை மக்கள் பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதே இப்போ விக்ரம் வந்து அடுத்து பாரஞ்சித் படத்தில் நடிப்பாரா? அதை தான் நான் சொல்கிறேன். விக்ரம் எது நடிச்சாலும் போவாது இனிமேல். நீங்கள் இது கேட்டதான் சொல்கிறேன். விக்ரம் பொறுத்தவரை ஃபீல்ட் அவுட், அவ்வளோதான் சார். இப்போ ஒரு சித்தாந்தத்தை திணிக்கிற நீ அந்த சித்தாந்தத்துக்கு நீ முதல்ல நேர்மையாக உண்மையாக இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுதுல. அது கண்டிப்பாக நீ ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஏசி கேரவான்ல உட்காந்து அதுதான் சார் மாமல மக்களை பற்றி பேசுகிறேன். மெட்ராஸ்ன்ற ஒரு படத்தை வந்து எந்த சிந்தனையில் வெளிப்பாடாக இருந்தது, அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரை கடைசியாக ஒரே ஒரு லைன் தான். நம்ம எது சிந்திச்சாலும் உயர்வா சிந்திக்கணும்டா, இந்த சோறு இவருன்னு சொல்லிட்டு சிந்தனை வந்து சுருக்கக்கூடாது, நம்ம எது பெருசா சிந்திக்கணும். அந்த ரஞ்சித் இப்ப எங்க? அந்த ரஞ்சித்தை காணுமே. அதுவே கோபி நையாரோட கதை தான். அதுதான் சார், நான் அதே வசனத்தை நான் ரஞ்சித்துக்கு சொல்ல வேண்டியிருக்கேன். நம்ம எல்லாம் பெருசா சிந்திக்கணும். இது நம்ம எல்லாம் நம்ம இன்னும் குறுகிய வட்டத்தை சிந்தனை பண்ணிட கூடாது இல்லையா? நீங்க இப்படி எடுக்கலாம். அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து எப்படி வந்து சாதியால் ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து எப்படி ஜெயிச்சு முன்னேறி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்கார்றான். அம்பேத்கர் வாழ்க்கையே சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மாதிரி இன்னும் எத்தனை அம்பேத்கர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு 4 பேருடைய வாழ்க்கையை படமாக எடுங்க. அதெல்லாம் சார் பாசிட்டிவ். மறுபடியும் நீங்கள் ஒடுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் பிரிக்கப்பட்டவன் இப்படியே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா திருமாவளவன் கதையை எடுங்க. அம்பேத்கர் மாதிரி சார், அம்பேத்கர் மாதிரி இன்னும் எத்தனை அம்பேத்கர் இருக்காங்க தெரியுங்களா? அவங்களாம் அடிப்படையில் உழைச்சி இதே மாதிரி கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி வந்திருப்பாங்க. ஜெயிச்சவங்கள எடுங்கடா. இதுல என்ன ஒரு பெரிய சோகம் அப்படின்னா, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி இல்லைன்னு சொல்ற ரஞ்சித் மாரி செல்வராஜ் மாதிரி ஆளுங்களே தன்னோட தொழில அசிஸ்டன்ட் டைரக்டரா எடுக்கும்போது கூட அவங்க ஜாதியை பார்த்தா எடுக்கிறாங்க. அதுதான் சார் நானும் சொல்றேன். இது இன்னொருத்த வந்து இந்த கானா ஒரு பாட்டு பாடினாரு, பீர் சாங்கு. ஆமாமா, கானா குணான்னு சொல்லிட்டு. ஆமா, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி வந்து மாரி செல்வராஜ் வந்து
படத்துல கூட அவங்க ஊர்ல உள்ள பசங்களை தான் எடுக்கிறாரு. அதுதான் சார் நாங்க போய் வாய்ப்பு கேட்கும்போது எங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கல. இல்ல இப்ப நான் கேக்குறேன்ல, இப்ப நீங்க யாருக்கிட்ட தயாரானீங்க? அவர் கானா குணாவோ ஏதோ ஒரு பேர் கானா சார். நீங்க அதான் சார், நீங்க அதுதான் அந்த தம்பி சொல்றது உண்மைதான். கிட்ட நெருங்கி போகும்போது தான் தெரியும் எல்லாரும் ரீச் ஆயிடுவாங்களா. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்க மெஜாரிட்டியா யார் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம போனோம்னாக்கா நீங்க வேற ஒரு பெரிய வந்து நீங்க சொல்லலாம் பொருளாதாரத்திலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதி அடிப்படையில் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்கிறானோ அவங்ககிட்ட நீ அடிமையாக தான் இருக்கணும். அவன் சொல்கிறது தான் அங்கே எடுபடும். ஏன்னா மெஜாரிட்டி அவன் தான், அவன் சொல்கிறது தான். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கனால உங்கள் குரல் எடுபடாது. நீங்கள் உங்ககிட்ட பணம் கூட இருக்கலாம், என்ன கொஞ்சம் பணம் இருந்தால் கொஞ்சம் கேட்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஆதவர்ஜனா எப்படி ஓரம் கட்டி அனுப்பிச்சு விட்டாங்க, அங்கே வந்து மைனாரிட்டி யார் கட்சியில், அந்த கட்சியில் வந்து பணமே இருந்தாலும் கூட ஆதவர்ஜனா மைனாரிட்டி. அவன் நீ என்னதான் நீ சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எடுபடலை. அங்கே ஒட்டுமொத்த மக்கள் வந்து அங்கே வந்து உனக்கு ஆதரவாக யாருமே அங்கே இல்லை. இப்போ ஆதவர்ஜனா நீக்கினாங்க, அவங்க கூட யாராவது ஒரு 10 பேர் போயிட்டானா, ஒரு 5 பேர் போயிட்டானா, ஒரு 2 பேராவது போயிட்டானா, ஆனால் நான் அவங்க கூட வந்துடுறேண்ணே, நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப நியாயமான கருத்துண்ணே, நல்ல கருத்துண்ணே, வந்தானா யாராச்சும் வரல. என்ன காரணம்? அங்கே மெஜாரிட்டியாக ஒருத்த முடிவு எடுக்கிறான், அங்கே இவன் வந்து மைனாரிட்டா. ஸோ அந்த கட்சியில் ஆதவர்ஜனா ஒடுக்கப்பட்டவன் ஆயிட்டான். இதுதான் உண்மை. இப்போ இன்னொரு கதை சார், நீங்க ஜெய்பீம் படம் பார்த்துருங்கன்னு தெரியும். கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு வந்து உட்காரும். ஆமா, அது உட்காரும் போது கால் மேல கால் தெரியாம போடும்போது அவர் முறைப்பாரு, இது உடனே காலை கீழே இறக்கும், உடனே நீ போட்டுக்கோமான்னு சொல்லி கால் மேல கால் போடுவார், அவர் அனுமதி கொடுக்குறாரு. ஆமா, இப்படி ஒரு சமத்துவமான சீன் வச்ச நீ வேட்டையன் படம் எடுக்கும் போது உன்னால ரஜினி பக்கத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. ஏன் அவ்வளவு வேணாம் சார், ஷூட்டிங்ல வேணாம் சார், வீட்டுல 4 சவுத்துக்குள்ள சொல்லுங்க கேட்டா மரியாதை. அப்ப தெரியுது இல்ல மரியாதை. அப்ப இந்த கம்யூனிசம் இந்த சித்தாந்தத்தெல்லாம் வந்து சார் இங்க மரியாதை 2 விஷயம் தான். சாதி அது வந்து அந்த சொல்லப்படுதுன்னு கேட்டா சாதி அடிப்படையில் சொல்லப்படுது அந்த காட்சி. அதாவது கேட்டீங்கன்னா வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நாமளே சொல்றோம், நான் என் பிள்ளைங்க நான் அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன், ட்ரீட் வித் அதர்ஸ் ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வந்து நீ வந்து மரியாதையாக நீ வந்து மரியாதையாக இருக்கணும், மரியாதை நடத்தணும் அப்படின்றது தான் மக்களை. மரியாதை இருக்கணும் மட்டும் இல்லை, மரியாதை நடத்தணும்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் அது கேட்டிங்கன்னா அந்த கால் மேல் கால் போட்டு உட்காரது வந்து உட்காரலாம் ஏன்னு கேட்டால் அது சமம்ன்றது சமத்துவத்துக்காக சொல்கிறது. அதையே அங்கே நானா படேக்கரும் வந்து ரஜினியும் வந்து அங்கே வந்து சாதியை மையப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், ரஜினியோட வீட்டில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க சார், இல்லை ரஜினி வந்து உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் கால் மேலே கால் போடுவீங்களா? மாட்டாரு. என் காலு நான் போடுவேன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அதுதான் சொல்றேன். அப்ப அது எது தடுன்னு கேட்டா அது ஏன் மக்கள் கிட்ட தெரியல, அது எதுக்கு எப்படி தடுக்கப்படும் கேட்டீங்கன்னா, நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா சார் அது மரியாதை சார், அது மரியாதை. அப்ப இது என்னது? அதுதான் நான் சொல்றேன். நான் அப்போ வந்து நான் கேட்டேன்னா அந்த குழந்தைக்கும் அந்த மரியாதை தெரிஞ்சிருக்கு, அது சாதி இல்லை, அது மனசுல. அவர் வந்து ஐயா வந்து எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறாரு, வயசுல பெரியவர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்னாடி வந்து நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளை எடுக்குது. இவர் என்னன்னு கேட்டால் அதை போடுன்னு சொல்லிட்டு சமத்துவத்தை இவர் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி முன்னாடி வந்து ரஞ்சித் வந்து கால் மேலே கால் போட்டு உட்கார முடியுமா? முடியாது. ரஜினி சொன்னால் உட்கார முடியும், ரஜித் ஃப்ரீயாக உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இல்லை நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கருத்தை நீ மக்கள்கிட்ட சொல்லும் போது அந்த கருத்துக்கு முதல்ல நீ மரியாதை கொடுக்குறியா, அந்த கருத்தின்படி நீ நடக்கிறியா? அந்த மாதிரி நடந்துற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப நீ எதுக்கு அந்த கருத்தை அந்த மாதிரி தெரியல? ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவே ஒரு ஆதிக்க சிந்தனை தானே சார். 40% நாங்க இருக்கிறோம், நாங்க தான் ஆள்வோன்னு சொல்றதே எந்த அடிப்படையில நான் கேட்கிறேன். அப்ப 60% 40% பெருசா 60% பெருசா? சரி 40% இருக்குன்னு சொல்ற நீ ஏன் திமுக கிட்ட 4 சீட்டுக்கு நின்றுட்டு இருக்க? அதுதான் நான் சொல்றேன். அங்க 40 சீட்டு கேட்க வேண்டியது சார். நான் அவ்வளவு கூட வேணாம் சார், 40% தான் நீ இருக்கல்ல, ஒரு மெட்ராஸ்ல ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருப்பாங்களா? ஆமா, நீ நின்று காட்டு நீ ஒரு 10 பேர் நிக்க வை. ஏன் நீ இவ்வளவு ஏன் சொல்ற? அதான் செத்தன்னைக்கு என்ன சார் இங்க என்னன்னா, நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், கூட்டத்தை பார்த்து இங்க வந்து மெய்சிலுக்க பேசுற பிரயோஜனம் இல்லை, அதுதான் நடக்குது. கூட்டத்தை பார்த்து இல்லை அந்த ஒரு சூழ்நிலை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது பெருசு இல்லை. அது யார் பேசலாம்? படிக்காதவங்க பேசலாம். அதில் வந்து நான் சொல்கிறேன், நான் அரசியல் பேசுறதுக்காக சொல்ல, உணர்ச்சி வசப்பட்டு பேசலை, நம்ம அறிவுபூர்வம் நம்ம பேசணும். இங்கே நீங்கள் 40 பேர் ஒன்றா இருந்தீங்கன்னா அங்கே 60 பேர் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்க மாட்டான், அவன்லாம் ஒன்றாயிடுவான்.
நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேட்டால் சமூக சாதி அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க. மீடியெல்லாம் வந்து தனித்தனியாக 10% 20% இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுதான் தப்பு. நீங்கள் 40% எல்லாம் ஒன்றாடிங்கன்னா அந்த 60 எல்லாம் ஒன்றாயிரும். தனித்தனியாக இருக்கிற 10 எல்லாம் சேர்ந்து 60 ஆயிரும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த 40-60 சண்டை எதுக்கு மறுபடியும் நமக்கு? நாமளே மெட்ராஸ் எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம் சார். நான் எழுதி வச்சுங்க சார், நான் சொல்கிறது சரி. நான் இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம லிஸ்ட் எடுப்போம். ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல வீட்டுக்கு போவோம். இந்த பஞ்சாக இருக்குல்ல, அங்கே போவோம், அப்பார்ட்மெண்ட்டில் போவோம், ஒரு லிஸ்ட் எடுப்போம். எத்தனை சாதி அதில் கலந்துருக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு எல்லாம் அந்த டேப்பில் ஒரே இடத்துல தான் தண்ணி போகுது. எல்லாருக்கும் ஒரே டேப்பில் தான் தண்ணி போகுது. ஒரே இடத்துல தான் வந்து அவங்க ப்ளே கிரவுண்ட் இருக்குது. கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒரே இடத்துல தான் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. அங்கே எங்கே சாதி இருக்குது? மெட்ராஸில் சாதி எங்கே சார் இருக்குது? சொல்லுங்கள் நீங்கள். மெட்ராஸில் சாதி கலவரத்தை சொல்லுங்கள் நீங்கள். இன்னொரு விஷயம், அப்போது இருங்க, முதல்ல மெட்ராஸில் வந்து சாதியே இல்லைன்னும் போது நான் மீண்டும் நாங்கள் மெட்ராஸில் நாங்கள் 40% கட்டினா நீ தான் கணக்கு போட்டு வச்சிருக்கிற. ஓ மெட்ராஸில் வேசார்பாடியா, பெரம்பூரா, அது இங்கேயா, அது இங்கே நீங்கள் தான் கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அது கிடையவே கிடையாது. நீங்களாம் ஒரு பகுதி நீங்களாம் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே மெட்ராஸில் சர்வ சாதியம் இருக்குது. இப்போ இளையராஜா எடுத்துக்கிட்டாலும் மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் அந்த தலித் இனத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க எந்த இடத்துலையும் எந்த படத்துலையும் எந்த இசையிலையும் நாங்க ஒடுக்கப்பட்டோம், நாங்க தடுக்கப்பட்டோம், நாங்க பிதுக்கப்பட்டோம்னு பேசல. அவங்க என்ன சொல்றாங்க? என் உழைப்பு என் திறமை, நான் முன்னேறி வந்துட்டேன். நான் என்ன மாதிரி வர்றவங்க அதுதான் சார். அது அம்பேத்கர் உலகத்துல எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை. அடிப்படையில கற்பி புரட்சி செய் ஒன்று சொல்ற வார்த்தை அம்பேத்கர் சொல்லாதுதான். நீ படிச்சு முன்னேறி வந்துட்டு நாங்க சாதி கிடையாது சார். இப்ப நான் சொல்றேன், மெட்ராஸ்ல சர்வ சாதி இருக்கு, எல்லாம் கலந்து இருக்கு. எல்லாரும் வந்து வேற்றுமையோடலாம் இல்லவே இல்லை, எல்லாம் கலந்தாச்சு. எதிர் வீட்டில், பக்கத்து வீட்டில், 3வது வீட்டில், 4வது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க வராங்க, எங்கேயுமே கிடையவே கிடையாது. காரணம் கேட்டால் எஜுகேஷன். கல்வியால் முன்னேற வரைக்கும் நீங்கள் வந்து இப்படியே பேசிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டால் வந்து இப்போ இதே வந்து ரஞ்சித் போய் வீடு கேட்குறாரு சார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வீடு கேட்குறாரு, வாடகை கேட்குறாரு, இல்லை விலைக்கே கேட்குறாரு வச்சுக்கிறேன். அங்கே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ காரணம் கேட்டீங்கன்னா நீங்கள் படித்து முன்னேறி ஒரு இயக்குனர் ஆகிட்டீங்க, பொருளாதாரத்துலையும் வந்து வாழ்க்கை தரத்துலையும் நீங்கள் முன்னேறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே சாதியே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பொருளாதாரத்தை தான் முதல் அடியே வந்து என்ன கேட்டிங்கன்னா முதல் பொருளாதாரம். நான் அது மட்டுமே சொல்ல வரல. அதானே நீங்கள் படித்து முன்னேறிட்டீங்க. பொருளாதாரம், புகழ், கல்வி, இது 3 உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த சமூக அந்தஸ்து உங்களை வந்து சாதி வேற்றுமையை பார்க்க வைக்காது யாரையுமே. இது உண்மை. இல்லை வெறும் பொருளாதாரம் மட்டும் இருக்குது, நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாலும் சொல்ல முடியும். ஆனால் பணமும் இருக்குது, புகழும் இருக்குது, வந்து கல்வியும் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கல்வியால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணமும் பெற முடியும், புகழும் அடைய முடியும். அப்போ அடிப்படை கல்வி. அதை தான் அம்பேத்கர் சொன்னார். கரெக்டாக சூட்சமத்தை புரிஞ்சு சொல்லிட்டாரு. நீ வந்து நீ கல்வி கையில் பயில்றது மட்டும் கிடையாது, நீ கற்பிக்கணும்னு சொல்கிறார் அவர். நீயும் படித்தவங்களை முன்னேற்றுன்னு சொல்கிறாரு. அதை தான் சொல்லணுமே தவிர இந்த இடத்துல வந்து ரஞ்சித் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தை தான் சொன்னோம். கற்பி தான் அந்த வார்த்தையை தான் நீ வலியுறுத்தணும் தவிர நாம் 40% இருக்கிறோம், நாம் தான் ஆள போகிறோம் அந்த வார்த்தை தவிர நீங்கள் முதல்ல எதை சொல்லணுமோ அதை சொல்லணுன்ற நான். நீங்கள் ஒரு இயக்குனர் ஆகிட்டீங்க சார், ஒரு 10 இயக்குனர் ரெடி பண்ணுங்க சார். அதான் கற்பி. அதான் கற்பி. நீங்கள் இயக்குனர் ஆகிட்டீங்கல்ல, ஒரு 500 இயக்குனரை உருவாக்குங்க, ஒரு 100 இயக்குனரை உருவாக்குங்க, அதை செய்யுங்க. அதான உண்மை சார். இப்போது நம்ம அரசியல் பேசுறதுக்காக சொல்ல, ஆம்ஸ்ட்ராங் இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? 100 பேர், 200 பேர், 500 பேர் கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் அங்கே அடிப்படை. அவர் கரெக்டான புரிதல் இருந்திருக்கு அவருக்கு. இப்போ நீங்கள் இயக்குனர் ஆகிட்டேன், எத்தனை இயக்குனர் உருவாக்குனீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரஞ்சித்தை நேருக்கு நேர் கேட்குறேன், சொல்லுங்கள். எனக்கு தெரியாமல் கூட இருக்கும், நீங்கள் நான் தெரிஞ்சதுக்காக கேட்குறேன். நீங்கள் இயக்குனர் ஆகி ஒரு 10 வருஷம் நீங்கள் கோல வச்சுருங்க சார். ஒரு 5 துணை இயக்குநர்களை நான் வந்து இயக்குனர் ஆகிக்கிட்டேன். நீங்கள் சொந்த படம் எடுத்துக்கலாம் 1 2, ஆனால் நீங்கள் அதை சொல்லுங்கன்றேன் வெளிப்படையா. இப்போ நானே சொல்கிறேன் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுது, அவர் இறந்த பிறகு தெரிஞ்சுது எத்தனை வழக்கறிஞர்களை உருவாக்குனாரு தெரிஞ்சது இல்லை. அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து இத்தனை இயக்குநர்களை உருவாக்கியிருக்கேன், அதை சொல்லுங்கன்றேன் நான். அதை விட்டுட்டு கேட்டால் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை. இப்போ படத்தில் என்ன வசனம் வைக்கிறாரு? அழுக்கு தான் எங்களோட உழைப்பு, அழுக்கு தான் எங்களோட கலர். நான் வந்து சொல்கிறேன்,
இது கேளுங்க, நீ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் அழுக்கு ட்ரெஸ்ஸோடயா போற, அயன் பண்ணாமலையா போட்டு போற? அதெல்லாம் இளைஞர்ல உசுப்பேற்றதுக்காக நீ முதல்ல அதை பத்தி அந்த பிள்ளைங்கலாம் தெளிவானதுலாம் சார் தங்கலான் படத்தை ஃபெயிலியர் ஆகி கொடுத்தானுங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், நீங்க சுத்தி வளைக்கிறீங்க. அந்த பிள்ளைங்கலாம் இதே நீ வசனத்தை நீங்க எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது அவனுக்கு வந்து அதை ஏத்துக்கல. இதுதானே உண்மை. ஏன் சார் அந்த படம் வந்து தோல்வி அடையுது சார்? இங்கே மட்டும் இல்லை சார், பட்டி தொட்டி கிராமங்கள் எங்கே எல்லாம் எந்த இடத்துலையும் ஓடலை படம். ஏன் ஓடலை? பிள்ளைங்க தெளிவாக இருக்கிறானுங்க சார். அவங்க படித்து முன்னேறிட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க இந்த வாழை படத்தை வந்து நீ எடுத்த, அந்த படத்துல எவ்வளவு வசூல் பண்ண, அந்த வாழையால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன பண்ண? ஒன்றும் கிடையாது. இவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இதுதான் உண்மை. அதனால தான் நான் சொல்றேன், நான் மீண்டும் சொல்றேன்னா, இதையே இவங்க வச்சு வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பாருங்க சார், சார்பட்டா பரம்பரை ஒரு படம் எடுத்தாச்சு, ரொம்ப லோ பட்ஜெட் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அது அது பார்த்தா முடிஞ்சிச்சு. இப்போ பார்ட் 2 போறேன்னா உனக்குன்னா வேற சிந்தனையே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் அந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கதை இருக்கு. அவங்க வாழ்க்கையே கதை தான். எவ்வளோ நான் தான் சொல்றேன், அம்பேத்கர் மாதிரி எத்தனை அம்பேத்கர் இன்னைக்கு வந்து உழைச்சி முன்னேறி வந்து இங்க வந்து ஒரு அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க வாழ்க்கையை படமா எடுங்க. இப்போ அந்த சார்பட்டா பரம்பரை படம் வந்து 15 கோடிக்கு எடுத்து 45 கோடிக்கு ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, எனக்கு அவங்க சைட்ல இருந்து சொன்ன சோர்ஸ் பாரஞ்சித்தோட நண்பர்கள், எனக்கும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. அந்த சம்பாதிச்ச 30 கோடியில நீ யாருக்கு என்ன பண்ண? அந்த நலிஞ்ச கலைஞர் யாருக்கு நீ என்ன பண்ண? ஆனா அவ்வளவு கூட வேணாம் சார். அந்த படத்தை நடிச்சவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்க சம்பள விகிதாச்சாரம் மட்டுமே பார்ப்போம். பார்த்துடலாமா, கேட்டுடலாமா? அந்த படம் தயாரிப்பாளருக்கு எவ்வளோ பணம் போச்சு, இயக்குனருக்கு எவ்வளோ பணம் போச்சு, அதில் நடித்த வந்து நடிகர்களுக்கு எவ்வளோ போச்சு கேட்டுடலாமா சார்? அதெல்லாம் சும்மா சார். சமத்துவம் இதெல்லாம் கொடுக்குற சம்பளத்தை சமத்துவம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் துறையில் நீங்கள் இயக்குற படத்தில் சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுங்க பார்க்கலாம். அந்தந்த உழைப்பு கேட்ட சம்பளமாவது கொடுக்க பார்க்கலாம். எத்தனை நாள் ஷூட்டிங்கோ அத்தனை நாள் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட் பண்ணி ஈக்குவலாக வரா மாதிரி கொடுக்க பார்க்கலாம். சம்பளத்தை முடியுமா ரஞ்சித்தால? முடியாது. ஸோ அப்போ வந்து அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. உண்மை. அதை வச்சு தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி இப்போ ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டாங்க எல்லாருமே. மாரி செல்வராஜ் உட்பட வந்து 2 பேருமே. அது காரணம் கேட்டால் இந்த மக்களோட வழியை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. இதுதான் உண்மை. தேங்க்யூ சார். நன்றி சார்.